ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 14/8/2023 முதல் 20/8/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில் 14ஆம் தேதி 14/8/2023 ஆரம்பிக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவான், கடகத்தில் சூரிய பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் மற்றும் புதன், துலாத்தில் கேது பகவான், சனி பகவான் கும்பத்தில் இருக்க. இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் புனர்பூசத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார். அதாவது கன்னியா ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தேன்னா சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அதாவது 18/8/2023 அப்போ கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார். இதன் பிரகாரம் சௌரமான மாதத்தின் வழியாக நமக்கு ஆவணி மாசம் பிறக்கிறது. ஆவணி மாசத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார். இந்த 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போறார். 4ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வக்கரகதி அடைஞ்சு போறார். 19ஆம் தேதி அதாவது இந்த மாசம் ஆவணி மாசம் பிறந்த 2வது நாளே செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு போறார். கன்னி ராசிக்கு போய் காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னி ராசியில செவ்வாய் பகவான் பயிற்சியார். இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோமே 16/8/2023 அன்னைக்கு அமாவாசை, ஆடி அமாவாசை. அதாவது இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஆடி மாசத்துல பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள், கோவிலுக்கு போறதும், கோவிலுக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், பூஜைகள் இதை முக்கியமாக செய்யணும். வேற எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது சரி கிடையாது. பொதுவாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மட்டும்தான் இந்த அமாவாசையில செய்யணும். அதே மாதிரி 19ஆம் தேதி பார்த்தோம்னா நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அப்படின்னும் போது 4ஆம் நாள், அதாவது 16ஆம் தேதியிலிருந்து அமாவாசை அன்னைக்கு இருந்ததுன்னா 4ஆம் நாள் உங்களுக்கு நாக சதுர்த்தி வருது. நாக சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், இல்லை அம்மன் கோவில்ல போய் இந்த நாகத்திற்கு போய் பால் இது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், நாகத்துக்கு பூஜை பண்றது, இதன் மூலியமாக நாகத்தினுடைய சர்ப்பதோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஜோதிட இயல். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னா தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. ஏன்னா கார்த்தால 6:30 மணியிலிருந்தே தனுசு ராசிக்கு 14ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதனால தனுசு, மகரம், கும்ப ராசிக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரலும் இருக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டம காலம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 14/8/2023 முதல் 20/8/2023 வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது, திக்பலத்தில் இருக்க. இந்த வாரம் 18ஆம் தேதி வரலும் உங்களுக்கு திக்பலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வர. அந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த வேகமாக செயல்படக்கூடிய, அதுவும் இந்த ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செயல்படக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் இந்த கடகராசியில் இருக்கிறது மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 16ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 19ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானும் அங்கே வந்துடுறார். சிம்மம் வலுப்பெற்று போகிறது. 4ஆம் இடம் நல்ல வலுப்பெற்று போகிறது. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல வந்துடுறார் 18ஆம் தேதியிலிருந்து. 3ஆம் இடத்துல வர்றதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதை தொட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
19ஆம் தேதி காலத்தால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறார். அவர் சப்தமாதிபதி மற்றும் 12க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறதன் மூலியமாக புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானா 5ஆம் இடத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரலும் இருக்கா. இந்த காலகட்டத்தில் சந்திர மங்கள யோகம் அமையிறது. சந்திர மங்கள யோகம் அமையும் பொழுது உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடையிறதுனால கீழ்ப்படிந்தோர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது, 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3, 4, 5 இந்த 3 இடத்துல நிற்கிறதன் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு தாயாருக்கு ஒரு நெய்தீபம் போடுங்க. இந்த அமாவாசையின் போது 16ஆம் தேதி வீரராக சுவாமி கோவிலுக்கு திருவள்ளூருக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.